உடற்பயிற்சி மேற்கொள்றதுனால சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு எவ்வளவு பயன் தருதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு வாரத்துல 30-40 நிமிடங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்றோம்னா, பெரிய பெரிய தசைகள் எல்லாம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை நேரடியாக பயன்படுத்த ஆரம்பிக்கும். அப்போது நமது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு பயன். 2வது, தொடர்ந்து உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நமது உடம்புல ஆக்ஸிஜன் நிறைய சுரக்கும். இன்சுலினும் சுரக்கும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை செல்களுக்குள்ள போயிடுச்சுன்னா சுகர் கம்மியாகிறது குறையுது. 3வது, எந்த நேரமும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்றோங்கிறது இருக்கு. சாப்பிட்ட பிறகு நடைப்பயிற்சி 10-15 நிமிடங்கள் நடக்கணும். சாப்பிட்டவுடன் சர்க்கரை அளவு அதிகமாகாம பார்த்துக்கும். நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். 4வது, உடல் எடை குறைப்பதற்கும் உதவுது. 45 நிமிடம் காலையில மேற்கொள்ளும் பொழுது நமது உடல் எடை சீராகும் பொழுதும் பிளட் சுகர் சரியாக இருக்கும். மன அழுத்தம் முக்கிய காரணம் சர்க்கரை வியாதிக்கு. மன அழுத்தம் குறையும். நிறைய பேருக்கு சுகர் இருக்க காரணம் மன அழுத்தம். உடற்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது மன அழுத்தம் குறையும். தொடர்ந்து உடலில் தேங்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு மன அழுத்தம் காரணமாக இருப்பதாலும் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது சர்க்கரை நோயை குறைக்க உடற்பயிற்சி மிக மிக அவசியமாக உள்ளது.